நீங்கள் செய்வது ரொம்ப பெரிய தப்பு. இந்த சம்பந்தம் நடக்கவே கூடாது, நடக்கவே கூடாது. தங்கமயிலோட குடும்பத்தில் நம்ம சுடருக்கு நிச்சயம் பண்ணுறதுக்காக நேராக சக்திவேலோட வீட்டுக்கு வராங்க. அங்கே வெளியில் நின்றுட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு அவங்கள பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம பாக்கியம் தங்கமயிலோட வாழ்க்கையை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம சுடரோட வாழ்க்கையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு நக்கலாக ஒரு பார்வையை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க உள்ள. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மாறி இருந்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட கையை பிடிச்சிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. தங்கமயிலும் சரவணனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் வராங்க. டேய் நீ என்னடா இங்கே நின்றுட்டுருக்க, கடைக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தோ போனேன்ப்பா. அப்பா இன்னொரு விஷயம்ப்பா, இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நடந்தே தான் ஆகணும்மா. இங்கே பாடுறா, இதில் நம்ம தலையிடவே வேண்டாம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. இவங்க தான் முறக்கட்டுத்தனமாக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம போய் அவங்களுக்கு அறிவுரை கொள்ளணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணனை கூட்டிகிட்டு போகிறாங்க. தங்கமயில் வெளியே நின்றுட்டு எங்களை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு பாண்டியன்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே பாருப்பா, நாங்களும் ஏதோ சொல்கிறதா இல்லை, நீங்கள் ஏதாச்சும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை கூட்டிகிட்டு அங்கேருந்து பாண்டியன் கிளம்புறாங்க. அத்தோடு இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.